வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண தேர்தலை நடத்துமாறு அனுருவிடம் கேட்டுக்கொண்டேன். இந்திய துணை ஜனாதிபதி தகவல் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம். தமிழரசுக் கட்சியின் உள்முரண்பாடுகளை பொதுவழியில் பேசுவதை தவிர்ப்போம். நிர்வாகிகளுக்கு தலைவர் CVK சிவஞானம் அறிவுரை. நிலக்கரி ஊழலை மூடிமறைக்கும் அரசின் முயற்சியை முறியடிப்போம். எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு. ஒற்றுமைக்கான முயற்சியை தமிழ் காங்கிரஸ் தகர்த்தது. தமிழரசுக் கட்சி குற்றச்சாட்டு. இந்தியாவால் அழுத்தம் பிரயோகிக்க முடியும். இந்திய துணை ஜனாதிபதியிடம் கையளித்த மகஜரில் தமிழ் தேசிய பேரவை வலியுறுத்து. இலங்கை தமிழ் அகதிகள் தாயகம் திரும்பி வருவதற்கு துரித நடவடிக்கை எடுங்கள். இளைஞரின் போராட்டத்தை சுட்டிக்காட்டி சுமந்திரன் இந்திய துணை ஜனாதிபதிக்கு இன்று அவசர கடிதம். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். பாரிய திட்டத்துடன் களமிறங்குகிறோம். ரணில் சஜித் அணிகளுடன் இணையப் போவதில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அதிரடி அறிவிப்பு. மாகாண சபை தெரிவுக்குழு கூட்டம் திகதி குறிப்பிடாமல் திடீரென ஒத்திவைப்பு. அரசின் அசமந்த போக்கே காரணம் என மனோ குற்றச்சாட்டு. தொடர்பென விரிவான செய்திகள். இந்தியாவில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் அகதிகளின் மீள்வருகை மற்றும் அது தொடர்பான நடைமுறைகளை துரிதப்படுத்துமாறு கோரி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஊடாக இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நேற்று எம்முடன் கலந்துரையாடுவதற்கு நேரம் ஒதுக்கி தந்தமைக்காகவும் அந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு திரும்பி வரவிருக்கும் தமிழ் அகதிகள் தொடர்பாக தாங்கள் வெளியிட்ட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்கடிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ள காணொலி செய்தியில் உள்ளவாறு: இலங்கைக்கு திரும்ப விரும்பும் இளைஞர் ஒருவர் நேற்று முன்னெடுத்த போராட்டம் தொடர்பில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாம் ஏற்கனவே பேசிக் கொண்டதற்கிணங்க மேற்படி இளைஞரின் மீள்வருகைக்காக இந்திய அரசின் தரப்பில் செய்யப்பட வேண்டிய விடயங்களை துரிதமாக நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்க வேண்டும். அதேவேளையில் இவரை போல தாயகம் திரும்ப விரும்பும் ஏனைய அகதிகளுக்கும் தங்களது அரசு தரப்பிலிருந்து செய்யப்பட வேண்டிய நடைமுறைகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளது. மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பாரிய திட்டங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னெடுத்துள்ளது என்று அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக மக்களிடையே இம்முறை புத்தாண்டு உற்சாகம் காணப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் பெரும் பொருளாதார சுமைக்கு மத்தியிலேயே புத்தாண்டை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். இம்முறை மே தினம் வெசாக் போயா தினத்தில் வருவதால் அரசியல் ரீதியிலான மே தின ஊர்வலங்கள் அல்லது கூட்டங்களை நடத்தப்போவதில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். மே தினத்துக்கு பதிலாக அன்றைய தினம் நாம் சில் காத்தல் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுடன் இணைந்து மே தினத்தை கொண்டாடப் போவதாக வெளிவரும் செய்திகளில் உண்மையில்லை. நாம் அவர்களுடன் இணைந்து செயற்பட போவதில்லை என்றும் அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். புதிய ஆண்டில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரிய அளவிலான திட்டத்தை தமது கட்சி வைத்துள்ளது என்றும் வரவிருக்கும் எந்தவோர் அரசியல் சவாலையும் எதிர்கொள்ள தமது அணி தயாராக இருக்கின்றது என்றும் மஹிந்த ராஜபக்ச இதன்போது மேலும் கூறினார். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஆராய்வதற்காக நாளை 21ஆம் திகதி நடைபெறவிருந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு கூட்டம் திகதி குறிப்பிடப்படாமல் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களுடன் அடுத்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு முக்கியத்துவம் வாய்ந்த சூழலிலேயே இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒத்திவைப்பு குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் தலைவரும் தெரிவுக்குழு உறுப்பினருமான மனோ கணேசன் MP தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில், மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக இந்த அரசு எவ்வித அக்கறையுமின்றி செயல்படுகின்றது. நாளை நடைபெறவிருந்த தெரிவுக்குழு கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டிருப்பது
மாகாண சபைகள் தொடர்பாக அரசிடம் நிலவும் அசமந்த போக்கின் அப்பட்டமான வெளிப்பாடாகும் என்று சாடினார். மாகாண சபை தேர்தல் நீண்டகாலமாக தாமதிக்கப்பட்டு வரும் நிலையில் தெரிவுக்குழுவின் இந்த தீர்மானம் அரசியல் வட்டாரங்களில் மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தலை மேலும் காலம் தாழ்த்தாமல் நடத்தும்படி நேற்று காலையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை தாம் நேரில் சந்தித்து பேசிய போது கேட்டுக்கொண்டார் என இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். நேற்று பிற்பகல் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் 7 பேரை சந்தித்த சமயமே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் இரா சாணக்கியன், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் புலோட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ரெலோ தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் ஆகியோரே இந்திய துணை ஜனாதிபதியை தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பில் சந்தித்து பேசினர். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றே நியாயமானதாகவும் நின்று நிலைத்து நீடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். தமிழகத்தில் தஞ்சம் புகுந்துள்ள ஈழத்தமிழ் அகதிகள் நாடு திரும்ப விரும்பினால் அதற்கு ஏற்ப பொருத்தமான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து தமிழ் தலைவர்களோடு இந்திய துணை ஜனாதிபதி விரிவாக ஆராய்ந்தார். இந்திய உதவி திட்டத்தின் கீழ் இலங்கையில் குறிப்பாக தமிழர் தாயக பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அவர் ஆராய்ந்தார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நடைமுறையாக்கம் பற்றிய விவகாரங்கள் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்தாய்வு செய்தனர். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகளுக்கு தேர்தல் நடத்தப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்றமை குறித்து தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் வசனம் தெரிவித்தனர். அது குறித்து முற்பகலில் இலங்கை ஜனாதிபதியோடு தான் நடத்திய பேச்சின் போது தான் நேரடியாக வலியுறுத்தினார் என்று இந்திய துணை ஜனாதிபதி குறிப்பிட்டார். எனினும் இந்திய துணை ஜனாதிபதியின் இந்த வலியுறுத்தலுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ எந்த பிரதிபலிப்பையும் இலங்கை ஜனாதிபதியோ அல்லது இலங்கை தரப்பு பிரதிநிதிகளோ அந்த சந்திப்பில் வெளிப்படுத்தவில்லை என்றும் அறிய வந்தது. சித்திரை புத்தாண்டிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பொதுவெளியில் பேசுவதை தவிப்போம் என்ற திட சங்கல்பத்தை எடுக்க வேண்டும் என கட்சி நலன் கருதியும் தமிழின நலன் கருதியும் அன்புரிமையுடன் வேண்டிக் கொள்கின்றார் என அக்கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு மற்றும் அரசியல் குழு உறுப்பினர்களுக்கு கட்சித் தலைவர் CVK சிவஞானம் அனுப்பி வைத்த செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளவை வருமாறு: 1949 உருவாக்கப்பட்ட எமது முன்னோடிகளின் அர்ப்பணிப்புகள் மற்றும் அவர்களின் தியாகங்களினால் இன்று வரை உயிர்ப்புடன் அரசியல் இலக்கு பற்றுடன் செயற்பட்டு வருகின்ற ஒரேயொரு கட்சியாக தமிழரசு செயற்பட்டு வருகிறது. ஆரம்பம் முதல் கட்சியை பிளவுபடுத்தி அழித்துவிடும் முயற்சிகள் தொடர்ந்தாலும் அவற்றையெல்லாம் ஒற்றுமையாக எதிர்த்து வெற்றி கண்டுள்ளோம். இலங்கை தமிழர்களின் இனத்துவ மற்றும் நிலத்துவ உணர்வுகளை தளர்வின்றி முன்னெடுக்கும் தனித்துவமான ஒரேயொரு கட்சி நாங்கள்தான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தென்னிலங்கை இனவாத அரசியலை எதிர்த்து தமிழின காப்பரனாக இருக்கும் எமது கட்சியை உடைத்து சிதைத்து அழித்துவிட பலமான ஊடுருவல்கள் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் எமது கட்சி ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நேரம் இது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள். அண்மை காலமாக எமது கட்சியின் உள் விவகாரங்கள் பொது வழியில் பேசப்பட்டு வருவது நமது எதிரிகளுக்கு வாய்ப்பளிப்பதை நீங்கள் உணராதவர்கள் அல்லர் என்பதை நான் அறிவேன். எனவே இந்த சித்திரை புத்தாண்டிலிருந்து எமது கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பொது வழியில் பேசுவதை தவிப்போம் என்ற திட சங்கல்பத்தை எடுக்க வேண்டும் என கட்சி நலன் கருதியும் தமிழின நலன் கருதியும் அன்புரிமையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் என்றுள்ளது. நிலக்கரி ஊழலை மூடி மறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் சகல முயற்சிகளையும் தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். மின்சார உற்பத்தியில் முக்கிய ஆற்றல் மூலமான நிலக்கரி இறக்குமதி செயற்பாட்டில் மிகவும் ஊழல் நிறைந்த கொடுக்கல் வாங்கல் நடந்துள்ளது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியாக நாம் பல சந்தர்ப்பங்களில் நாட்டுக்கு சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தரமற்ற கீழ்த்தரமான நிலக்கரி கேள்விக்கோரல் மூலம் நடந்த இந்த முறைகேடு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியாக நாம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை.
தரமற்ற நிலக்கரி இறக்குமதி மூலம் நடந்த மோசடி தொடர்பாக நாம் முன்வைத்த கருத்துக்களை அலட்சியமாக நிராகரித்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆணவத்தனமாக நடந்து கொண்டு தங்களது மோசடியை சமூகத்திடமிருந்து மறைப்பதற்கு தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதை எம்மால் காண முடிந்தது. ஏகிய ராஜ்ய அரசியல் யாப்பு நிறைவேற்றப்படுவதை நிறுத்துவதற்கும் தமிழ் மக்கள் விரும்பும் தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி அடிப்படையிலான தீர்வை சாத்தியமாக்குவதற்கும் இலங்கை அரசாங்கத்தின் மீது இந்தியாவால் அழுத்தம் பிரயோகிக்க முடியும் என்று தமிழ் தேசிய பேரவை வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனை நேற்று தினம் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தமிழ் தேசிய கட்சிகள் சந்தித்த போது அச்சந்திப்பில் தமிழ் தேசிய பேரவை சார்பில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளருமான செல்வராசா கஜேந்திரனால் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. அந்த மகஜரிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு: ஈழத்தில் களப்பணியாற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் ஆகிய நாம் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள தங்களை வரவேற்றுக் கொள்வதுடன் தங்களை சந்திப்பதற்காக எமக்கும் சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 77 ஆண்டுகளாக இலங்கை தீவில் இனவழிப்புக்கு முகம் கொடுத்து வரும் ஈழத்தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்தியாவின் தலையீட்டினை கோரி நிற்கின்றோம். அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பு ஒன்றினை இனப்பிரச்சினைக்கு தீர்வாக உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. குறித்த முயற்சியானது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் வேணவாக்களை உள்ளடக்குவதாக அமைய வேண்டும் என்ற நோக்கிலே எமது தொப்புள் கொடி உறவுகளான தமிழக மக்களினதும் அதன் முதலமைச்சரதும் மற்றும் தமிழக அரசியல் தலைமைகளதும் ஆதரவுடன் இந்திய மத்திய அரசின் தலையீட்டினை ஏற்படுத்திக் கொள்ளும் நோக்கிலே எமது அமைப்பின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் எமது அமைப்பினை சார்ந்த தூதுக்குழுவினர் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியன்று தமிழ்நாடு முதலமைச்சரை தமிழ்நாடு அரசு அலுவலகத்தில் சந்தித்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரையும் ஏனைய தலைவர்களையும் சந்தித்து எமது கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஈழப் போராட்ட வரலாற்றில் 1987ஆம் ஆண்டு இந்தியாவின் தலையீட்டின் பிரதிபலனாக இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. குறித்த ஒப்பந்தத்திலே தமிழ் தேசிய மக்கள் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளிலேயே பாரம்பரியமாக வாழ்ந்து வருகின்றார்கள் என்ற விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குறித்த வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒரு அலகாக கொண்டு சுய ஆட்சி வழங்கப்பட வேண்டும் என்பது கோட்பாட்டளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இருப்பினும் குறித்த ஒப்பந்தத்தின் ஏற்பாடுகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பது என்னும் பெயரில் இலங்கை அரசாங்கத்தினால் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 13வது திருத்தமும் அதன் வழி உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமையும் ஓர் ஒற்றையாட்சி வரையறைக்கு உட்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு முறைமையாக காணப்படுகின்றது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய தாற்பயத்தினையும் ஈழத்தமிழர்களது அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படல் வேண்டும் என்ற கோட்பாட்டையும் மிகவும் தந்திரமாக நிராகரிக்கும் நோக்கிலேயே இலங்கை அரசினால் ஒற்றையாட்சிக்குட்பட்டதாக குறித்த மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டது. 13ஆம் திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாகாண சபை முறைமை இலங்கையின் இறுக்கமான ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளமையினால் மாகாண சபைகளுக்கு எந்தவொரு அதிகாரமும் பகிர்ந்தளிக்கப்பட முடியாதென்றும் அனைத்து அதிகாரங்களும் மத்திய அரசின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதென்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சமஷ்டி அரசியல் ஆட்சி அதிகாரங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே பகிரப்பட்டிருக்கும். அவை ஒன்றுக்கொன்று குறைவான அதிகாரங்களை கொண்டவையல்ல. மாறாக தத்தம் எல்லைகளுக்குள் சமமான அதிகாரமும் சுயாதீனமும் கொண்டவையாக இருக்கும். ஒன்றுக்கொன்று சுயாதீனமான சமமான அதிகாரம் கொண்ட அமைப்புகள் இருப்பதே சமஷ்டி ஆட்சியின் தத்துவங்களாகும். தமிழ் தேசிய கட்சிகளிடையே தீர்வு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஒற்றுமை முயற்சியை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி தகர்த்திருக்கின்றது என்று தெரிவித்து அது தொடர்பில் விசனம் வெளியிட்டிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி. இந்த ஒற்றுமை முயற்சியில் ஈடுபட்டுள்ள தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு புதிய அரசியல் யாப்பு வரைவுக்கான இணக்கப்பாடு என்ற தலைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானமும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனும் ஒப்பமிட்டு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தின் முழு விவரம் பெறுமாறு: புதிய அரசியல் யாப்பு வரைவுக்கான இணக்கப்பாடு மேற்சொன்ன தலைப்பில் தங்களது கடந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் திகதியிட்ட கடிதமும் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் திகதியன்றும்
2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்றும் நடைபெற்ற கூட்டங்கள் சம்பந்தமாகவும் அக்கூட்டத்தில் எய்தப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பாகவும் பின்வரும் விடயங்களை சுட்டிக்காட்டி இக்கடிதத்தை மிகவும் மனவருத்தத்துடன் எழுதுகின்றோம். தங்களின் மேற்படி முயற்சியை நாம் எதுவித தயக்கமுமின்றி உடனடியாகவே வரவேற்றமை மட்டுமல்லாமல் எமது கட்சியின் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பையும் நல்கிறோம் என்பதை தாங்கள் அறிவீர்கள். இந்த ஒத்துழைப்பு காரணமாக ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்படும் வரை இலங்கை தமிழரசு கட்சி தனித்து அரசாங்கத்தோடு அரசியல் தீர்வு சம்பந்தமாக எதுவிதமான இடைவினையும் கொள்ள மாட்டாது என்ற வாக்குறுதியையும் நாம் வழங்கியிருந்தோம். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்யும் பிரதான கட்சியாக நாம் இருந்தபோதும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் கோரிக்கையை ஏற்று இந்த வாக்குறுதியை நாம் வழங்கியிருந்தோம். ஆனால் நேற்று தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் விடுத்துள்ள அறிக்கை மேற்சொன்ன இணக்கப்பாட்டை முற்றுமுழுதாக மீறுகின்றதாக இருப்பதை தாங்களும் அவதானித்திருப்பீர்கள் என்று திடமாக நம்புகின்றோம். தாங்கள் நியமித்த நிபுணர் குழுவின் அமர்வுகள் ஆரம்பமாக இருக்கும் இத்தருவாயில் அவர்கள் ஒருதலைப்பட்சமாகவும் தன்னிச்சையாகவும் ஒரு குழுவை அமைத்து ஒற்றுமையாக செயற்படுவதற்கான முயற்சியை வேண்டுமென்றே தகர்த்திருக்கின்றார்கள். அவர்களது அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியன்று நடத்தப்பட்ட பகிரங்க கூட்டமும் இதே மாதிரியான முறையில் ஒற்றுமையான செயற்பாட்டை குழப்புவதற்காகவே நடத்தப்பட்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதியன்று சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் அனுசரணையோடு மூடிய அறை கூட்டத்துக்கு இணங்கிய பின் பகிரங்க கூட்டத்தை நடத்தி அந்த ஒற்றுமைக்கான முயற்சியை அவர்கள் ஏற்கனவே தகர்த்திருந்தனர். அதே பாணியில் தங்களது முயற்சியையும் இப்போது முறியடித்துள்ளனர். நாம் ஒற்றுமையாக செயற்பட எப்போதும் தயாராகவே இருக்கின்றோம் என்பதில் எவருக்கும் எந்த சந்தேகமும் எழாத வண்ணமே இதுவரை நாம் செயற்பட்டு வந்துள்ளோம். நிபுணர்களோடு செயற்படுவதற்கு கூடுதலான எண்ணிக்கையை அவர்கள் கடந்த கூட்டத்தில் கோரிய வேளையிலும் எமது இடங்களையும் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்க நாம் தயாராக இருந்தோம் என்பதை தாங்களும் நன்கு அறிவீர்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இப்படியாக தனித்து செயற்படுகிற பின்னணியில் விரக்தியளிக்கும் விதத்தில் தங்களது முயற்சியை தொடர்வதனூடாக ஆக்கப்பூர்வமான அல்லது பயனுறுதி மிக்க விளைவுகள் ஏதேனும் எட்டப்பட முடியுமாயிருக்குமா என்பதை தயவு செய்து தெளிவுபடுத்துமாறு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளது.